ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த லெக்சர்ல நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, யூனிட்டினா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யூனிட்டினா ஒன். ஸோ ஒன்னோட கியூப் ரூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்குறோம். அதாவது 1/1/3. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சப்போஸ் z அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றப்ப என்ன ஆகும்? z³ இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வரும். கரெக்டா? இந்த ஒன்னை நான் வந்து எல்ஹெச்எஸ்ல கொண்டு போனேன்னா z³ - 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து வரும். இப்போ z³ - 1 நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுறப்ப என்ன ஆகும்னா z-1 இன்டூ z² பிளஸ் z பிளஸ் 1 அப்படின்னு வரும். கரெக்டா? ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ z-1 ஈக்குவல் டு 0 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டு, ஆர் z² பிளஸ் z பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூட். ஸோ z ஈக்குவல் டு 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூட்டு, z² பிளஸ் z பிளஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயரை எழுத முடியாது. ஸோ நம்ம வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதோட ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ z is equal to minus b minus 1 plus or minus root of b square, அதாவது 1 square minus 4 into a into b whole divided by 2b. 2 into b ஓட வேல்யூ. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? -1 plus or minus root of -3/2ன்னு வரும். கரெக்டா? இப்போ ரூட் ஓவர் -3 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? -1 plus or minus √3 iota by 2 அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ நமக்கு இன்னும் ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதாவது என்னன்னா z is equal to -1 plus √3 i/2. அப்புறம் இன்னொரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா z is equal to -1 minus √3 i/2. கரெக்டா? ஸோ நமக்கு வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ரூட்டு, மற்ற ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அது பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா. இந்த ஒமேகாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1 பிளஸ் √3 i/2. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டா ஒரு கொஸ்டின்ஸ்ல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இல்லைனாலும் ஒமேகானா அதோட வேல்யூ வந்து என்னன்னா இதுதான், -1 பிளஸ் √3 i/2. ஓகேங்களா? சரி, இப்போ ஒமேகாவோட வேல்யூ இதுன்னா இப்போ ஒமேகா பாரோட வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? -1 minus √3 i/2. கரெக்டா? அதாவது இன்னொரு ரூட் வந்து ஒமேகா பார்ன்னு வருது. ஓகே, சரி. இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து என்னன்னா ω³ - 1 ஈக்குவல் டு 0. கரெக்டா? இப்போ இதோட ரூட்ஸ் வந்து என்ன? 1, இன்னொரு ரூட் வந்து ஒமேகா, இன்னொரு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ω². இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் நம்ம வந்து இந்த ரிலேஷன் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் குவாட்ரேட்டிக் நம்பர் அண்ட் ரூட்ஸ் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து என்ன வரும்னா 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ω² ஈக்குவல் டு -b/a. இங்க b யோட வேல்யூ 0. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுல இருந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ω² ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து என்ன வரும்? 1 இன்டூ ஒமேகா இன்டூ ω². இதோட வேல்யூ வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -d/a. கரெக்டா? மைனஸ் ஆஃப் -1/1. அதாவது அதோட வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஸோ ω³ வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? ω³ வேல்யூ 1, 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ω² வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1ன்னு வருது. கரெக்டா? இப்போ ω³ வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா இன்டூ ω² அப்படின்னு வந்து எழுதுறேன். கரெக்டா? இப்போ ω² வேல்யூ வந்து என்ன? 1/ω.
இப்ப இத நான் ஒமேகா பாரால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். அப்படி பண்றப்ப என்ன ஆகும்? ஒமேகா பார் பை ஒமேகா இன்டூ ஒமேகா பார். அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மாட் ஒமேகா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். இப்போ மாட் ஒமேகாவோட வேல்யூ இங்க வந்து எழுதுறோம் பாருங்க. மாட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் √3/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4 பிளஸ் 3/4. அதாவது அதோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்து வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா பார். ஸோ இதுல இருந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பார். அதாவது இதோட ரூட்ஸ் வந்து ஒமேகா அப்புறம் ஒமேகா ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் வந்து இது. 3 ரூட்ஸ் வந்து என்னன்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். அண்ட் அதோட இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி என்னன்னா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ 0. அப்புறம் ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே. அடுத்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில நமக்கு என்னென்ன வந்துச்சுன்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். கரெக்டா? 1 ஒமேகா அப்புறம் ஒமேகா ஸ்கொயர். கரெக்டா? இப்போ 1 இப்போ -1 பிளஸ் √3/2க்கு மாடுலஸ் வேல்யூ 1 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ 1 இன்டூ இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து யூலர்ஸ் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றேன். இப்போ கன்வெர்ட் பண்றப்ப இது வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? மைனஸ் பிளஸ். ஸோ மைனஸ் பிளஸ்னா எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா வேல்யூ எப்படி இருக்கும்? பை மைனஸ் தீட்டான்னு இருக்கும். ஸோ பை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் mod ஆஃப் y by x √3/2 by 1/2. கரெக்டா? ஸோ பை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் √3 அப்படின்னு வந்துடும். கரெக்டா? பை மைனஸ் tan இன்வர்ஸ் √3யோட வேல்யூ என்ன? π/3. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2π/3 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ 1 இன்டூ இ பவர் ஐ 2π/3 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு என்ன? ஒமேகா. கரெக்டா? இது வந்து நமக்கு வந்து என்னன்னா ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? ஒமேகாவோட வேல்யூ என்ன? இ பவர் ஐ 2π/3 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ இ பவர் ஐ 4π/3 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? இப்போ 1ஓட வேல்யூ வந்து நம்ம எப்படி எழுதணும்னா இ பவர் ஐ 0 ஐ இன்டூ 0 ஆர் இ பவர் ஐ இன்டூ 2π அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 1 தான். நம்ம முன்னவே போன லெக்சர்ஸ்ல தான் வந்து பார்த்தோம். இப்போ இந்த 3 பாயிண்ட் அதாவது 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இந்த மூணுத்தையும் நான் வந்து ஆர்கன் பிளேன்ல டிரா பண்ணா என்ன ஆகும் பாருங்க. ஆர்கன் பிளேனை டிரா பண்றப்ப என்ன ஆகும்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இது வந்து பின்னு எடுத்துக்கிறேன், இது வந்து சின்னு எடுத்துக்கிறேன் பாயிண்ட்ஸ். ஸோ நமக்கு ஏ வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்னா 1,0 அப்படின்னு வந்து வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியல் ஆக்சிஸ், இது வந்து நமக்கு இமேஜினரி ஆக்சிஸ். ஓகேங்களா? அடுத்து இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. பி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து என்னன்னா -1/2 இது -1/2 √3/2. கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா -1/2 √3/2. கரெக்டா? இப்ப அதே மாதிரி நம்ம கீழேயும் போகணும். ஸோ கீழே போறப்ப என்ன வரும்? இந்த பாயிண்ட் -1/2 -√3/2. கரெக்டா? ஸோ இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள்ல வந்து லை ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட அப்சர்வேஷன். ஸோ இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து சர்க்கிள்ல வந்து லை ஆகுது. கரெக்டா?
ஓகே. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கிள்ல லை ஆகுது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிள்ல இப்போ இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பை பை 3 கரெக்ட்டா? அதே மாரி இந்த ஆங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பை பை 3. ஸோ அதே மாரி இந்த ஆங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பை பை 3 அப்படின்னு வந்து வரும். ஸோ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு யூனிட் சர்க்கிள ஆர்கன் பிளேன்ல இருக்க ஒரு யூனிட் சர்க்கிள 3 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணுது. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கான கான்செப்ட். இப்ப அதே மாரி இப்ப இதே இதே கான்செப்ட்ட நம்ம nth ரூட்க்கு அப்ளை பண்றப்ப என்ன ஆகும்னா, nth ரூட் ஆஃப் யூனிட்டி. இதுல அப்ளை பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, z இஸ் ஈக்குவல் டூ 1 பவர் 1 பை n கரெக்ட்டா? ஸோ இப்போ 1 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, பவர் i2 பை அப்படின்னு எழுதலாமா? இன்டூ k. ஏன்னா வந்து k வந்து எந்த வேல்யூ வேணாலும் எடுக்கலாம். கரெக்ட்டா? வேர் k is equal to 0, 1, 2, 3 so on till n minus 1 வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். ஸோ z ஓட வேல்யூ என்ன வரும்னா பவர் i 2 பை k பை n அப்படின்னு வந்து வரும். இங்க k ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2 so on till n minus 1 வரைக்கும் வரும். இப்ப அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஆர்கன் பிளேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆர்கன் பிளேன்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த சர்க்கிள்ல இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா n பாயிண்ட்ஸா டிவைட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதுவா இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவா இருக்கும். தேர்ட் வந்து இதுவா இருக்கும். ஸோ இப்ப இந்த ஒவ்வொரு டிவிஷனுக்கும் எவ்வளோ ஆங்கிள்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பை பை n ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஓவரால் சர்க்கிள வந்து பார்த்தீங்கன்னா அது n ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி 2 பை பை n. ஸோ 1 அப்படியே பிரிச்சுட்டே போனோம்னா லாஸ்ட்ல இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பை பை n அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிய வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ராப்பர்ட்டி. சம் ஆஃப் ரூட்ஸ். சம் வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு ஈக்குவலா இருக்கும். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா -1 பவர் nக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இந்த n ஓட வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது -1ஆ +1ஆன்றது டிசைட் ஆகும். ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்து ஒமேகாவோட ப்ராப்பர்ட்டீஸ். நம்ம ஏற்கனவே முன்னாடி டிரைவ் பண்ணது தான். அது திரும்பவும் வந்து இங்க கிளியரா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. அடுத்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா பவர் 3k பிளஸ் ஒமேகா பவர் 3k பிளஸ் 1 பிளஸ் ஒமேகா பவர் 3k பிளஸ் 2 ஈக்குவல் டு என்ன வரும்? நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வரும்னு. இப்போ ஒமேகா பவர் 3k வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஒமேகா கியூப் ஹோல் பவர் k அப்படின்னு எழுதலாம். ஒமேகா கியூப் ஹோல் பவர் k அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? பிளஸ் இப்போ ஒமேகா பவர் 3k பிளஸ் 1 எப்படி எழுதலாம்? ஒமேகா கியூப் ஹோல் பவர் k இன்டூ ஒமேகா அப்படின்னு எழுதலாம். அடுத்து ஒமேகா கியூப் ஹோல் பவர் k இன்டூ ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ ஒமேகா கியூபோட வேல்யூ வந்து என்ன? 1. ஸோ 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். திரும்ப இப்போ 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 0. ஸோ ஒமேகா பவர் 3k பிளஸ் ஒமேகா பவர் 3k பிளஸ் 1 பிளஸ் ஒமேகா பவர் 3k பிளஸ் 2. இப்போ இதோட வேல்யூ வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? அடுத்து z cube minus 1. z cube minus 1 is equal to z minus 1 into z minus omega into z minus omega square. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த குவாட்ரேட்டிக் இந்த பாலினாமியல்ஸ் சாப்டர்ல வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம். இந்த மாதிரி z மைனஸ் ஏ இன்டூ z மைனஸ் பி இன்டூ z மைனஸ் சி அப்படின்னு வந்து எழுதலாம். இங்க ஏபிசி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலினாமியலோட ரூட்ஸ் அப்படின்னு வச்சு நம்ம எழுதணும். ஓகேங்களா?
ஓகே. அப்புறம் நம்ம வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள்ல வந்து நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் இந்த இந்த பாயிண்ட்ஸ் 1 ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிளாட் பண்ணோம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த அடுத்த இம்பார்ட்டன்டான அப்சர்வேஷன். ஸோ இது வந்து 1ன்னு இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒமேகா வரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பாயிண்ட்டை ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணும். அதாவது 2π/3 இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2π/3 இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2π/3. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து என்னன்னா z² + z+1 = 0. இப்போ இதோட ரூட்ஸ் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஒமேகா அப்புறம் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ அதே மாதிரி z² - z+1ஓட ரூட்ஸ் வந்து என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா -ஒமேகா அப்புறம் -ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரி. அடுத்து நம்ம கொஞ்சம் ஐடென்டிட்டிஸ் பத்தி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சில ஐடென்டிட்டிஸ் இன்வால்விங் ஒமேகா. ஸோ ஒமேகா வர ஐடென்டிட்டிஸ்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி வந்து என்னன்னா x² + x+1 = என்ன வரும்? x - ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். அடுத்து செகண்ட் ஐடென்டிட்டி வந்து என்னன்னா x² + xy + y² = x - ஒமேகா y x - ஒமேகா ஸ்கொயர் y. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஐடென்டிட்டி வந்து என்னன்னா x² + y² + z² -xy -yz -zx = x + ஒமேகா y + ஒமேகா ஸ்கொயர் z x ஒமேகா ஸ்கொயர் y ஒமேகா z. ஓகேங்களா? ஸோ இப்போ இது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா வரும், இங்க ஒமேகா ஸ்கொயர் வரும். அதாவது ஒய்க்கு முன்னாடி ஒமேகா வரும், ஜெட்டுக்கு முன்னாடி ஒமேகா ஸ்கொயர் வரும். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்வாப் ஆகி ஒய்க்கு முன்னாடி ஒமேகா ஸ்கொயர், ஜெட்டுக்கு முன்னாடி ஒமேகா அப்படின்னு வந்து இப்போ இதை இன்னும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதோட கான்ஜுகேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுன்னு வரும். ஸோ நம்ம டைரக்டா என்ன எழுதணும்னா எக்ஸ் பிளஸ் ஒமேகா ஒய் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஜெட் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதணும். ஓகேங்களா? சரி. அடுத்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பிலாங்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் x² - x + 1 தென் ஆல்ஃபா பவர் 101 பிளஸ் பீட்டா பவர் 107ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம முன்ன பார்த்தது வந்து என்னன்னா ஒமேகா x² பிளஸ் -x + 1 = 0. இப்போ இதோட ரூட்ஸ் வந்து என்ன வரும்? -ஒமேகா அப்புறம் -ஒமேகா ஸ்கொயர். இப்போ இது வந்து நம்ம ஆல்ஃபா அண்ட் இது வந்து பீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ஃபா பவர் 101 பிளஸ் பீட்டா பவர் 107. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? -ஒமேகா பவர் 101 பிளஸ் -ஒமேகா ஸ்கொயர் பவர் 107. ஸோ -ஒமேகா பவர் 101 மைனஸ் ஒமேகா பவர் 214 அப்படி வரும், கரெக்டா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து டிவைட் பண்றப்ப என்ன ஆகும்னா -3 இன்டூ 99 + 2 அப்படின்னு எழுதலாமா? மைனஸ் ஒமேகா பவர் 213 + 1 அப்படின்னு வந்து எழுதலாமா? இப்போ 91 வந்து டிவிசிபிள் பை 3. ஸோ ஒமேகா கியூபோட வேல்யூ வந்து என்னன்னா 1. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா -ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 213 வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 3. ஸோ அதனால நம்ம என்ன எழுதலாம்? 1 எழுதிட்டு 1 இன்டூ ஒமேகா பவர் 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ -ஒமேகா -ஒமேகா ஸ்கொயர். நம்ம முன்ன
என்ன பார்த்தோம்? 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன? 0. ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து 1. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 2x² plus 2x minus 1 equal to 0. இப்போ sum of 162th power of the roots of the equation. ஸோ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து சப்போஸ் நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஆல்ஃபா பவர் 162 பிளஸ் பீட்டா பவர் 162 பிளஸ் காமா பவர் 162 இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ இது சால்வ் பண்றதுக்கு நம்ம இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்றோம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்றப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் காமன் வெளியே எடுக்கலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ல இருந்தும் இந்த 2x டேர்ம்ல இருந்தும் நம்ம எக்ஸ் வந்து காமன் வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி எக்ஸ் வந்து காமன் வெளியே எடுக்கிறப்ப என்ன வரும்னா நம்ம இப்படி போடுறதுக்கு பதிலா எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வந்து நான் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் எழுதிருக்கேன். அப்புறம் +x -1 அப்படின்னு வந்து எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் காமனா வெளியிடுச்சுட்டா என்ன வரும்? x-1 கரெக்டா? மைனஸ் ஆஃப் எக்ஸ் காமனா வெளியிடுச்சுட்டா என்ன வரும்? திரும்ப x-1 பிளஸ் x-1 ஈக்குவல் டு 0. இப்போ x-1 இப்போ எல்லாத்துல இருந்தும் காமனா வெளியிடுச்சுட்டுனா x-1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து. ஸோ இப்போ இதோட ரூட்ஸ் வந்து என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 ஒரு ரூட் வரும், மைனஸ் ஒமேகா ஒரு ரூட் வரும், அப்புறம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் வரும். ஸோ நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, பீட்டா வந்து மைனஸ் ஒமேகா, காமா வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம போட்டோம்னா 1 பவர் 162 பிளஸ் மைனஸ் ஒமேகா பவர் 162 பிளஸ் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 162. ஸோ 1 பிளஸ் ஒமேகா பவர் 162. இப்போ 162 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 159 பிளஸ் 3. அதாவது 162வே வந்து பாத்தீங்கன்னா டிவிசிபிள் பை 3 தான். கரெக்டா? ஸோ 162வே டிவிசிபிள் பை 3ன்றதுனால நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ஒமேகா பவர் 3k வேல்யூ என்ன வரும்? 1ன்னு வரும். கரெக்டா? ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா 1 பிளஸ் 1 பிளஸ் 1. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? சரி. அடுத்து இப்ப இந்த லெக்சர்ல வந்து நம்ம என்னென்ன இம்பார்ட்டண்டா வந்து பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. இப்போ இதோட ரூட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர். அப்புறம் இப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரூட்ஸ் என்னென்ன 1, அப்புறம் அப்புறம் ஒமேகா ஸ்கொயர். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா ஒமேகா பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா? இந்த கிளாஸ்ல நடத்துறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.